மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த குத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹபிதுல்லாஹ் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை வருவதற்கான காரணம், அதில் நுணுக்கம் என்ன, அதில் பொறுமையாக இருக்குமாறு வசியத். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பாதுகாப்பு பணியுடைய போராளிகளே, நாங்கள் மிகவும் சிரமமான, உண்மையிலே அந்தரங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள், யதார்த்தத்துக்கு புறம்பான விடயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். எப்பொழுதுமே ஒன்றுக்கு இன்னொரு பேர் சொல்லி அழைத்து ஒன்றை மூடி மறைக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். எப்பொழுதும் யதார்த்தத்தை புரியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே அநியாயக்காரர்கள் பொய்யான தன்னை மறைப்பதற்கு பொய்யான பெயர் சூட்டிக்கொண்டு பொய்யான அடையாளங்களை காட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பல சோதனைகள், சிரமங்கள் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. தாங்க முடியாத சிரமங்களையெல்லாம் நாங்கள் சகித்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் இந்த அநியாயங்கள் எப்பொழுதுமே யதார்த்தத்துக்கு புறம்பாக தன்னை வெளியிலே காட்ட முனைகின்றன. எப்பொழுதும் உண்மையை மறைத்து வெளிரங்கத்தில் மிக அவர்களுக்கு சார்பான விடயங்களை காட்டி எப்பொழுதுமே இருதரப்பு ஒப்பந்தமின் அடிப்படையில் சில நாடுகள் அவர்களோடு அந்த அநியாயத்துக்கு ஒத்து உடன்படிக்கைகள் செய்து கொள்கின்றதை பார்த்து நாங்கள் மனமுடைந்து போகிறோம். எனவே இது பூமி குழப்பம் நிறைந்திருப்பதற்கான, பூமியிலே ஃபசாதுகள் குழப்பங்கள் இருந்ததற்கான சரிவான ஒரு சான்று. இன்று பாருங்கள், எப்பொழுதுமே எல்லாமே பொய் தான். உரிமை, மனித உரிமைகள் என்ற பெயரில் உரிமைகள் பேணப்படாத காலம். அது உண்மையிலே மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் எப்பொழுதுமே எந்த ஊரில், எந்த மார்க்கத்தில் எந்த ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டாலும் அது ஒரு பொருட்படுத்தப்படாத ஒரு காலமாக இருக்கிறது. எப்பொழுதுமே கொலைகளை மார்க்க ரீதியாக, மத ரீதியாக அணுகப்படக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏதோ முஸ்லீம்கள், ஈமானியர்கள், முஸ்லீம்கள் கொல்லப்பட்டால் மீடியாக்கள் அதை கணக்கெடுக்காமல் இருக்கின்ற ஒரு காலம். வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நிலைமைக்கு ஆளாகினால் அதை எடுத்து படம் போட்டு காட்டக்கூடிய, அதை விளம்பரப்படுத்தக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையை மறைத்து பொய்யான விடயங்களை வெளிப்பகட்டாக கொண்டு வரக்கூடிய, வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து நாங்கள் நெருக்கடிக்குள்ளாகி கொண்டிருக்கிறோம். எப்படி பாருங்கள், எப்பொழுதுமே சிறுவர்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கல்வி கலாபீடங்கள், கல்லூரிகள், வைத்தியசாலைகள், அதே போன்று வணக்க வழிபாடுகள் புரியக்கூடிய மதஸ்தானங்கள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டு, சின்னாபின்னப்பாக்கப்பட்டு, தகர்க்கப்பட்டும், பார்ப்பார் இல்லாமல் அதை பற்றி யாருமே கணக்கெடுக்காமல் இருக்கின்ற, சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டப்படாத, பெரியவர்கள் மதிக்கப்படாத, பெண்கள், பலகீனமான பெண்களை கூட கணக்கெடுத்து பாசம் காட்டப்படாத ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலம் எப்பொழுதும் சிரமங்கள் எப்பொழுதுமே நிலைக்கப் போவதில்லை. உண்மையிலே இப்படியான விடயங்கள் எல்லோரும் அவர்களுடைய துறைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள, எங்களை ஒரு தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய, இலக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். எப்பொழுதுமே முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலே மூமின்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வினாதான், முன்னோர்கள் கேட்டது, எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய பதிலையே நாங்கள் சொல்கிறோம், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கூடிய சீக்கிரம் வரும். இந்த பதிலை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கொஞ்சம் தாமதிக்கலாம், கொஞ்சம் விமோசனம், கொஞ்சம் தாமதித்து அந்த விடுதலை வரலாம், வெற்றி வரலாம். கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் விடாப்படியாக சிரமமாக அதை முகம் கொடுக்க வேண்டும், சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கு, மூமின்களுக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்த தொடர்ந்து விட மாட்டான், எந்த வழியையும் வைக்க மாட்டான். சூரா நிசா 140 ஓதினார்கள். எனவே காலம் மாறி மாறி அவர்களுக்கு ஒரு காலம் என நமக்கு ஒரு காலம் வரும் நிச்சயம். அதுக்கு நாங்கள் பொறுக்க வேண்டும், கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டும். எனவே மாறி மாறித்தான் கால சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்குரிய போன்ற எங்களுக்கும் சில காலங்கள் வரும், அல்லாஹ் ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிம்பர், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிம்பரிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு கவலை, கஷ்டம், சிரமங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், சோதிக்கப்பட்ட மனமுடைந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு தூதை, ஒரு ஆறுதலை சொல்லிக் கொள்கிறோம். எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரிதையை பாருங்கள், சோதனை நிறைந்த, அதுக்கு பொறுமை நிறைந்த, எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, திருப்தியாக அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக தான் இருந்த ஈமான், கலா கதரை நம்புவது, அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய விடயங்களை முன்வைப்பது என்று நபியுடைய வாழ்க்கையும் சிரமத்தோடு, கஷ்டத்தோடு பிணைந்ததாக தான் இருந்தது. எனவே அதை நாங்கள் கடைபிடிப்போம். எப்பொழுதுமே சோதிக்கப்பட்டவர்கள் நம்ப வேண்டும், பின்னர் ஒரு லேசு வரும். சோதனை பின்னர் கஷ்டத்தில் ஒரு லேசு வரும். எப்பொழுதுமே எல்லா வீடுகளிலும் ஒரு விதவை பெண்ணை பார்க்கிறோம், ஒரு அனாதையை பார்க்கிறோம், தன்னை குடும்பத்தை இழந்து அழக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். எல்லா நபர்களுடைய கண்ணங்களிலும் கண்ணீர் துளிகளை பார்க்கிறோம். எல்லா கட்டில்களிலும் ஒரு நோயாளிகளை பார்க்கிறோம்.
எனவே எப்படி வடக்கு திசை கிழக்கு மேற்கு எந்த பகுதி திரும்பினாலும் வலது இடது முன்பின் எல்லா திசைகளிலும் நோயாளியை பார்க்கிறோம், சிரமமானவரை பார்க்கிறோம், உறுப்புகள் இழந்தவரை பார்க்கிறோம், நோய்வாய்ப்பட்டவரை பார்க்கிறோம், நெருக்கடி உள்ளவரை பார்க்கிறோம். விடிவு வரும் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் பொறுப்போம் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதும் இது மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றுதானே துனியா, காபிர்களுக்கு தான் சொர்க்கம் போன்று ஆடுவார்கள். எனவே எங்களுக்கு கொஞ்சம் சிறைச்சாலை போன்று பொறுமை செய்வோம், கஷ்டங்களை பொறுத்து கொள்வோம். அப்பொழுது நாங்கள் பொறுமைக்கான வெற்றியை கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வோம். போர்களும் பித்னாக்களும் குழப்பங்களும் எப்பொழுது மக்களை நோவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உள்ளங்களை நோகடிக்கக்கூடிய காலம், மிகவும் எப்பொழுதும் மக்களுக்கு எதிரான ஆபத்துகளும் சிரமங்களும் கட்டவிழ்த்துப்பட இருக்கக்கூடிய காலம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், இது நீங்கும், இல்லாமலாகும். அல்லாஹ் சிறந்த நிலைமைகளை ஏற்படுத்துவான், வெற்றிகளை ஏற்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நுட்பம், ஒரு நுணுக்கம். அல்லாஹ் சோதனைகளுக்கு பின்னால் ஒரு நுணுக்கத்தை வைத்திருப்பான், ஒரு நோக்கத்தை வைத்திருப்பான். எனவே அல்லாஹ் மோமின்களை அப்படியே இருக்கின்றபடி விட மாட்டான். நல்லவர்கள் கெட்டவர்களை பிரித்தறியும் வரைக்கும் சோதிப்பான். அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு மறைவான விடயங்களை காட்டித் தர மாட்டான். என்றாலும் அல்லாஹ் ரசூல்மார்களிலே தான் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான். நீங்கள் உண்மையாக ஈமான் கொண்டு தக்வாவோடு இருந்தால் உங்களுக்கு மகத்தான கூலி உண்டு. ஆல இம்ரான் 179வது வசனம். எனவே இந்த கண்ணியமான ஆயத் என்ன சொல்கிறது? அல்லாஹ் நிலைமைகளை மாற்றுவான். இது அல்லாஹ்வுடைய நுணுக்கம். அல்லாஹ் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், உண்மையான ஈமான்தாரிகள் யார், உண்மையான பொய்யர்கள் யார், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று பிரித்தறிவதற்கு அல்லாஹ் இப்படி நிலைமைகளை ஏற்படுத்துகிறான். இது நீங்கும் என்பதில் உறுதியாக இருப்போம். அதே போன்று ஒரு ஈமானிய வார்த்தையோடு முதல்ல குர்ஆன் நமக்கு படித்தருகின்ற ஈமானிய ஒரு நம்பிக்கையான வசனம். முஸ்லிம்கள் எப்பொழுதும் யக்கீனோடு இருப்போம், உறுதியோடு இருப்போம், நம்புவோம். அல்லாஹ்வின் புறமிருந்து வருகின்ற சோதனை அல்லாஹ் தான் நீக்க வேண்டும், அதற்கு விடிவை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொல்ல யுசீபனா இல்லாமல் கத்தபல்லாஹ்னா, அல்லாஹ் எங்களுக்கு என்று விதியில் எளியதுதான் எங்களுக்கு நடக்கும். அவன் எங்களுடைய பொறுப்புதாரி, பாதுகாவலன், உதவியாளன். அவனிடமே நாங்கள் மூமின்கள் தவக்குள் வைக்க வேண்டும், தவக்குள் நம்பிக்கை வைக்க வேண்டும், முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். தௌபா 52 ஓதி அதுவன் ஈமான்தாரிகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய கால் பாதங்களை ஸ்திரமாக்குவான், உறுதிப்படுத்துவான். காபிர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அழிவு நாசம்தான் உண்டாகும். அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். வழிகட்ட தவறான வழியில் நடக்கக்கூடிய செயற்பாடுகளாகத்தான் இருக்கின்றன. அவருடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகளை எல்லாம் இல்லாமாக்கி விடுவான், அழித்து விடுவான். முஹம்மது 7:8 வசனத்தை ஓதி இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்கு துஆ செய்து முதல் ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்தை கொண்டு ஆரம்பித்து இஸ்லாமிய இந்த புனித பூமியாகி இந்த பலஸ்தீன், இந்த பைத்துல் மக்ஸுடைய சிறப்பு வரலாற்று ஒளிமயமான வரலாறு, ஒரு மிக சிறந்த கலாச்சாரம் நாகரிகமுள்ள வரலாறை கொண்ட ஒரு பூமி. எனவே இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு ஜெய்த்துன் மரம் போன்று அது எப்பொழுதும் ஒரு திசையிலே அது கிழக்கு மேற்கு திசைஎன்று ஒரே தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு மலை உதாரணமாக சொல்ல, அந்த மரம் போன்று தான் இஸ்லாமிய சமயம் இந்த பைத்துல் மக்ஸுடைய பூமியும் இந்த பைத்துல் மக்ஸுடைய இந்த சுற்று வட்டாரம் அங்கு வாழக்கூடிய மக்களும். எனவே பெரும் உயர்ந்த அந்தஸ்து இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கிறது. அதுக்கு எந்த நகரங்களும் ஈடாக முடியாது. அந்த பரிசுத்தத்தில் எந்த ஊரும் ஈடாக முடியாது. மக்கா அது தனி சிறப்படும். ஏனைய ஊர்களிலே யாரும் இதற்கு ஈடாக முடியாது, எந்த ஊரும் ஈடாக முடியாது. அதில் சொல்லப்படக்கூடிய தொழுகைகள், செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு பன்மடங்கு நன்மை கிடைப்பதே அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. எப்பொழுதும் மஸ்ஜிதுல் அக்ஸா அதை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அவருடைய தொடர்பு மார்க்கத்தோடு தொடர்பட்டதாக இருக்கணும், கொள்கையோடு தொடர்பட்டதாக இருக்கணும், கலாச்சாரத்தோடு தொடர்பட்டதாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா வெறும் பலஸ்தீன் மக்களுடைய சொத்து அல்ல, முழு உலகத்துடைய முஸ்லீம்களுடைய சொத்து. எனவே அதை விடுவிக்கிறதுக்காக வேண்டி பாடுபட வேண்டும். அதில் வீணான பொய்யான அசத்தியமான மார்க்கத்துக்கு புறம்பான சம்பிரதாயங்கள் நடப்பதற்கு யாரும் இடமளிக்க கூடாது. நாம் இடமளிக்கவும் மாட்டோம். முஸ்லீம்களே, தொழுகையாளிகளை பொதுவாக எப்பொழுதுமே நமது கடந்த கால வரலாற்றை எப்பொழுதுமே ஒரு நெருக்கடியான சிரமமான நிலைமைக்கு ஆளாக்க இவர்கள் பாடுபடுகிற இந்த அநியாயக்காரர்கள், இந்த அராஜகர்கள் முயற்சி செய்கிறார்கள். எனவே அந்தரங்கங்களை மறைக்கிறார்கள், நம்முடைய வரலாற்றை மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள். எனவே அப்படி நாங்கள் அதை மறைக்க விடமாட்டோம். எங்கள் திட்ட தெளிவான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே அது உண்மையிலே பிறரை வாயடைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே இஸ்லாமிய சமூகத்துக்கான ஒளிமயமான வரலாறு இருக்கிறது. பைத்துல் மக்ஸாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனவே பொய்யான ஆடையை எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் சதி செய்து அவர்களை பால் கிணற்றிலே போட்டுவிட்டு ஒரு ஆட்டுடைய இரத்தத்தை ஆடைகளை பூசிக்கொண்டு வந்து பொய்யாக ஓனாய் தின்று விட்டது என்று அவருடைய இரத்தமாக காட்ட முனைந்தார்கள். அதுபோன்றுதான்
அந்த பசுந்தோல் போட்டிய புலிகள் போன்று தன்னுடைய ஆடைகளை பொய்யாக அணிந்து கொண்டு மக்களை உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது அந்த ஆடை கிளியும் ஒரு தடவை அது ஒரு சந்தர்ப்பத்திலே உண்மையிலே அவருடைய உண்மை முகம் வெளிப்படும் என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே பாருங்கள், பலர் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா விடுதலை போராட்டத்திலே வெற்றி கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், உமர் ஃபாரூக் எல்லானவர்கள் அதை வெற்றி கொண்டு அதில் தொழுகை நடத்தி, அதேபோல் அதுக்கு சலாஹுதீன் அய்யூப் அலியல்லாஹு வெற்றி கொண்டு அதில் ஏகத்துவத்தை நிலைநாட்டி அதோடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கு படும்பாடுபட்டு போராடி வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை சொல்லி அந்த நாட்டில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு ஹஜ்ஜுடைய வழிகாட்டல்களை சொல்லி கொத்துபா முடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுக்கு வேண்டி யார் ஹஜ் செய்வாரோ பாவங்கள் இல்லாத அனுமதிக்கப்பட விடயங்களை தவிர்த்து கொண்டு எந்த தவறுகளும் பாவங்களும் செய்யாமல் அவர் திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகன் போன்று தாய் தன்னை பெற்றெடுத்த நாளில் இருந்த அந்த குழந்தை பருவத்தில் எப்படி தூய்மையானவராக சுத்தமானவராக இருந்தாரோ அன்று பிறந்த பாலகன் போன்று திரும்ப ஹதீஸை சொல்லி ஹஜ்ஜாஜிகளை துவாவில் மறக்க வேண்டாம், பலஸ்தீன் மக்களை மறக்க வேண்டாம், கஸா மக்களை மறக்க வேண்டாம், உடைய நாட்டு மக்களை மறக்க வேண்டாம், இங்கு சிரமப்படக்கூடிய காயப்படக்கூடியவர்கள், நோயாளிகள், ஷஹீதுகளை மறக்க வேண்டாம். உங்களுடைய துவாக்களிலே நீங்கள் இந்த விடுதலைக்காக வேண்டிய துவா கேட்க மறக்க வேண்டாம். இந்த சிரமங்கள் இல்லாமலாக துவா கேளுங்கள், நிம்மதிக்கு துவா கேளுங்கள். இந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அராஜகங்கள், இந்த அராஜகர்களுடைய அராஜகங்கள் எல்லாம் இல்லாதொழிய வேண்டும் என்று துவா கேட்பதற்கு நீங்கள் மறக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்து இறுதியாக மஸ்ஜிதுல் அக்ஸா, அதேபோல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜித் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கும் கட்டுச்சாதனங்களோடு பிரயாண ஏற்பாடுகளோடு பிரயாணிப்பதற்கு தூண்டப்பட்ட 3 மஸ்ஜிதுகளில் ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை உலகமும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளோடு நீண்ட துவா பிரார்த்தனையோடு தன்னுடைய கொத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 கொத்துபாக்கள் மூலமும் பிரயோசனம் அடைவோம், வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். துஆவுடைய சிறப்புகள், ஒழுக்கங்கள் என்ற தலைப்பிலே யாசர் ஜூசர் மக்கா முக்கரமுடைய கொத்துபா அமைத்திருந்தார்கள். அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை அடைவோம், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அமல்கள் செய்தால் நெருக்கம் கிடைக்கும் என்று ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவருடைய கொத்துபாவிலே அந்த கருப்பொருளை பேசியிருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ் சோதிப்பதற்கான நுணுக்கம், அல்லாஹ்வுடைய நுட்பம் என்ன, அந்த சோதனைக்கு வெற்றி வருவதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை என்ற அமைப்பிலே பலஸ்தீனிலே ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அந்த கொத்துபா அமைத்திருந்தார்கள். எனவே துஆவோடு தொடர்பாகுவோம். துஆவின் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்து சோதனைகளிலே பொறுத்து விமோசனம் அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்மை நசீபாக்குவான் என்ற துஆவோடு நிகழ்ச்சி தயாரிப்பு நண்பர் ரிஸ்வான், அதே போன்று 95 ஷர்பானுக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.